ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கொண்டக்கடலை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கும் கொண்டக்கடலை சாப்பிட்ற அடம் பிடிக்கிற குழந்தைகளுக்கும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனி எப்போ செஞ்சு கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், சப்பாத்தி பூரி கூட சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து ஒரு 7 மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சு எடுத்துருக்குறேங்க. இது 2-3 டைம் நல்லா களைஞ்சிட்டு இது ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெள்ளை கொண்டக்கடலையும் செய்யலாம், கருப்பு கொண்டக்கடலையும் செய்யலாம். நல்லா சுவையாக இருக்கும். கொண்டக்கடலையை குக்கரில் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு தோல் நீக்கி அதை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் எடுத்துருக்கிற 1/2 கிலோ அளவுக்கு கொண்டக்கடலைக்கு இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்தோம்னா போதுமானதாக இருக்கும். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துக்கோங்க. அதையும் கொண்டக்கடலை கூட சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக வேண்டாங்க. 1 டம்ளர் அளவுக்கு இந்த கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா போதும். சேர்த்துட்டு இந்த கடலைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த குக்கருக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கடலையும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வரணும். இதுக்கு ஒரு மூடி போட்டுருவோம். ஒரு 5 விசில் வரட்டும், பார்க்கலாம். இப்போ ஒரு 5 விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துன தண்ணிக்கு கொண்டக்கடலை நல்லா வெந்து வந்திருக்கு. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. தண்ணியும் அதிகமாக இல்லை, தண்ணியும் கரெக்டாக இருக்குது. இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த கொண்டக்கடலையிலேருந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே நம்ம வேக வச்சு இந்த உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் ஒரே ஒரு டைம் அடித்து எடுத்துக்கணும். நல்லா கொரகொரப்பாக இருக்கணும், நைஸாக அரைச்சிடக்கூடாது. பல்ஸ் மோடில் ஒரே ஒரு டைம் அடிச்சிடுங்க. இல்லைனா நீங்கள் பருப்பு மத்தோல ஸ்மாஷரை வச்சு கூட இந்த கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கும் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக இன்னொரு மிக்சர் ஜாரில் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1 இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது இது கூட சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 4 பல்லு பூண்டு, பொடி பல்லு பூண்டாக இருந்தால் ஒரு 6 சேர்த்துக்கோங்க. பெரிய பல்லு பூண்டாக இருந்தால் 4 சேர்த்துட்டு நல்ல மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு 2 சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது கூடவே ஒரே ஒரு நாட்டு தக்காளி, மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க, நல்ல சுவையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, அது இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்தனா அந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகணும். அதே மாதிரி இது கொஞ்சம் நல்லா திக்காகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கொதிச்சு வரட்டும், பார்க்கலாம். இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துனா தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. மிச்சம் இருக்கிற தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போகவும் நம்ம மசாலோட பச்சை வாசனை போகவும் கரெக்டாக இருக்கும். ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு இதுக்கு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அது சாம்பார் மிளகாய்த்தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம், காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக கரம் மசாலா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா. சாட் மசாலா கண்டிப்பாக சேருங்க. அப்போ தான் நம்ம அந்த வண்டி கடைகளில் கிடைக்கிற அதே சுவை இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு நம்ம சேர்த்துன மசாலாவோட பச்சை வாசனை போய் மேலே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். கொதிக்கட்டும், பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் நடுவில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துன மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெயில் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு இது கூட நம்ம ஏற்கனவே கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கும் மசி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த கிரேவியோடு இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். விருப்பப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி தேவையில்லைன்னா தண்ணி சேர்க்க வேண்டாம், அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. அந்த கிரேவியில் இருக்கிற ஈரப்பதத்திலேயே நம்ம சேர்த்துருக்கிற அந்த கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கையும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி மசாலாவோட அந்த கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கு நல்லா கலந்துடணும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம வேக வச்சுருந்த மிச்சம் இருக்கிற கொண்டக்கடலையை அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கலாங்க.
சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த அந்த கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு மசாலாவோட நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த கொண்டக்கடலையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரணுங்க. கொதிக்கட்டும். இது கொதிக்கிற டைமில் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கீங்க. இதனால் தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும். திக் பேஸ்ட்டாக இல்லாமல் நல்ல நீரோட்டமாக தண்ணியாக நான் காமிச்சிருக்க மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக சேருங்க. அப்போ தான் நம்ம அந்த கடைகளில் சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே இருக்கும். இந்த புளி தண்ணி கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இந்த சுண்டல் நல்லா இந்த மாதிரி தளன்னு கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் நம்ம கலந்து வச்சுருந்த புளி தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லா திக்காகி சூப்பரான சுவையான வண்டிக்கடை சுண்டல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். நான் இப்போ இறக்கிக்கிறேன். ஆறுனதுக்கப்புறம் நல்லா இனியும் திக்காகும். உங்களுக்கு இனியும் திக்காக வேணும் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இது இனிப்பு, புளிப்பு, காரம்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடைசியாக இதுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின மல்லியில தூவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா இதுக்கு மேலே பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடியிலேருந்து 2 கைப்பிடி அளவுக்கு தூவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சு கொடுத்தீங்கன்னா ஆஹா சுவை அட்டகாசமாக இருக்குங்க. திரும்ப திரும்ப செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சுவையான மசாலா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.